மின்னணு சாதனங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா இருதரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய மின்னணு சாதன ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு அமெரிக்கா மொத்தம் 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்துள்ளது. இதில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பங்கு வெறும் 1.9% மட்டுமே. 2023இல் அமெரிக்கா மொத்தம் இறக்குமதி செய்த 2895 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களில் இந்தியாவின் பங்கு 2.8% மட்டுமே இருக்கிறது. மேலும் 2023இல் அமெரிக்கா மொத்தம் 5.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஸ்மார்ட் போன்களை இறக்குமதி செய்தது. அதிகபட்சமாக சீனாவிடமிருந்து 3.9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஸ்மார்ட் போன்களை இறக்குமதி செய்துள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் வியட்நாம் இருக்கிறது. இந்தியாவிடமிருந்து 43,000 கோடி ரூபாய் மதிப்புடைய ஸ்மார்ட் போன்களை மட்டுமே அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 25% வரி விதிக்கப்படும் என்று கூறியிருப்பது இந்தியாவுக்கு சாதகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் மெக்சிகோவும் மின்னணு சாதனங்கள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் நாடாகும். அந்த நாட்டுக்கு 25% வரி விதிக்கப்பட்டால் இந்திய பொருட்களின் மீதான வரி 16.5% இருக்கும். எனவே அமெரிக்காவிடம் மின்னணு பொருட்களின் இறக்குமதிக்கு இந்தியா இருதரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்றும் இந்திய மின்னணு ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தில் ஸ்மார்ட் போன்களுக்கு 0 வரியும், ஏசி, தொலைக்காட்சி, ஹெட்போன் போன்ற சாதனங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் குறைந்த வரியும் அமைந்தால் மின்னணு துறையில் இந்தியாவுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்று கூறி வரும் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை எப்படி எடுத்துக்கொள்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது.